அதாவது ஒரு 3-4 நாளைக்குள்ள இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பட் அதில் திமுகன்னு சொல்றாங்க. பட் திமுகவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. திமுக கொடி கட்டி இருக்கு. எனக்கு என்ன இதுல பின்னணியில் என்னன்னா ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு. ஏனென்றால் இந்த மாதிரியான வேலைகளை பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சி தான் செய்யும். அவங்களுக்கு தான் இந்த இட்டு கட்டுறது, இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கிறது, இல்லை இந்த மாதிரியான சில்மிச வேலைகள் பார்க்கறது, அவன் வீட்டுக்கு அவனே தீ வைக்கிறது, அவன் பைக்கை அவனே கொளுத்திக்கிறது. 2025 ஒரு மாவட்ட செயலாளர்லாம் போட்டு முடிச்சிருவாரா? இப்போ எத்தனை போட்டிருக்காரு? போட்டுக்கிட்டே இருக்கிறார். தம்பி, ஒரு கட்சி அடுத்த வருஷம் தேர்தலை சந்திக்கணும். இன்னும் மாவட்ட செயலாளர் போடுறதுக்கே கட்சி அறிவிச்சு மாநாடு நடத்தி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 122 மாவட்டமாக வச்சிருக்கிறாரா. ஒரு 122 பேரை கையில் இல்லாமல் களத்தில் இறங்கின ஒரு தலைவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இருக்கலாம், டைம் எடுக்கலாம், ஒரு நியாயம் வேண்டாமா? நான் ஆட்சியை பிடிச்சிருவேன்னு சொல்லி சொன்னால் சிரிப்போம். இதுவும் தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கணும்னு ஒரு விதி இருக்கிறது. தத்துவார்த்தமும் தலைவனின் உழைப்பும் இல்லாமல் எந்த இயக்கமும் இங்கு வெற்றி பெற முடியாது, அன்லெஸ் அதர்வைஸ். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கொளத்தூரில் இன்றைக்கு முதல்வர் ஆய்வு மேற்கொள்கிறாரு. அங்கு பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது சொல்கிறாரு, பெரியார் குறித்து கேள்வி எழுப்புகிறாங்க. பெரியாருக்கு மரியாதை கொடுக்காதவங்களுக்கெல்லாம் நாங்கள் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. பெரியார் எங்களுக்கு தலைவர், எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படிங்கிறாரு. அது மட்டுமல்ல, அந்த சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்புகிறாங்க. அதற்கு முதல்வர் சொல்கிறாரு, அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பூதாகாரம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறாரு. ஆனாலும் இந்த சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகளும் சரி, ஆளுநரும் சரி, மக்களுக்கும் சரி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எங்கு பிரச்சனை நடந்தாலும் அங்கே ஒரு திமுக காரரோ இல்லை திமுக கொடி கட்டிய வண்டியோ இருக்குதுனால மக்களுக்கு திமுகங்கிறது ஒரு ரவுடி ஆட்சின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறது? முதல்ல தலைவர் தளபதியார் ஐயா பெரியாருக்கு சொன்னது, அதாவது பெரியாரை அவமரியாதையாக நடத்துகிறவர்களுக்கு நாங்கள் அவமரியாதை செய்கிறோம். அதாவது மரியாதை கொடுப்பதில்லை அவர்களுக்கு என்று சொன்னால் அவர்களை நாங்கள் புறந்தள்ளுகிறோம். ரைட். அதனால் அவங்கள போய் இதை பேசினாலாவது தனக்கு ஒரு விளம்பர வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களுக்கு எங்கள் ஐயா, அதாவது எங்களுக்கு எங்கள் தலைவரோட முக்கியம், எங்கள் தலைவர்களுடைய தலைவர். இதை விட உச்சமான ஒரு மரியாதைக்குரிய வார்த்தைகளை ஒரு தலைவருக்கு நம்ம கொடுத்துட முடியாது. ஸோ அது பெரியாருக்கு திமுக எந்த விதத்தில் எதிர்வினை ஆற்றுகிறது என்று எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு தலைவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது. அதாவது ஒரு 3-4 நாளைக்குள்ளே இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. பட் அதில் திமுகன்னு சொல்கிறாங்க. பட் திமுகவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, உள்ளே இருக்கிறவங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் சொன்ன அந்த லேட்டஸ்ட் இதில் கூட திமுக கொடி கட்டி இருக்கு. எனக்கு என்ன இதில் பின்னணியில் என்னென்னா ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்குது. அதாவது நம்ம கட்சிக்காரங்க இல்லை, நம்ம அனுதாபியும் இல்லை, ஆனால் நம்ம கொடியை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதை உடனே ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு நாடகம் மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏதோ ஒரு திட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது திமுக ஆட்சியில் ஏன்னா அவங்களால ஆட்சி அதிகாரத்தில் குறை சொல்ல முடியல. மக்கள் நன்மைகள்லையோ, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோ, முதலமைச்சருடைய பணிகளோ எதுவும் அவங்களால இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களால ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு சின்ன ஒரு இதை கூட அவங்களால பண்ண முடியல. ஸோ இப்போ அவங்க இந்த மாதிரியான ஒரு அவப்பெயரை உண்டாக்குறதுக்காக ஏதோ ஒரு குழு திட்டமிட்டு இதை செய்கிறதோ என்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது. என்னை போன்று பல பேருக்கும் சமூக ஊடகங்களில் கூட இளைஞர்கள் பல பேர், இது என்ன திமுகவில் இல்லாத ஒருத்தர், திமுக நிர்வாகியாக இல்லாத ஒருவர், ஆனால் நடந்தவுடன் அது திமுக அப்படிங்கிற மாதிரி பேரை கொண்டு வர்றாங்க அப்படின்னா இது இந்த அரசின் மீது அவர்கள் ஏதோ பெண்களுக்கு எதிரான அரசு. நீங்கள் நல்லா பாருங்கள், இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தாய்மார்களுக்கு அதிகமான திட்டங்கள் இந்த ஆட்சியில் தான் நடந்திருக்கு. இன்றைக்கி தாய்மார்கள், வேலைக்கு போகிற பெண்கள், படிக்கிற இளம் பெண்கள் எல்லாருக்கும் வரிசையாக தலைவர் செஞ்சுருக்கார். ஒவ்வொரு வகையினருக்கும் செஞ்சுருக்கிறாங்க, வயதுக்கு தகுந்தாற்போல. அதை கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு திட்டமிட்டு ஏதோ ஒன்று நடக்கிறது. என்னை கேட்டால் உளவுத்துறை இன்னும் கொஞ்சம் ஆழமாக
எதிரிகளை கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாதிரியான வேலைகளை பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சி தான் செய்யும். அவங்களுக்கு தான் இந்த இட்டு கட்டுறது, இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கிறது, இல்லை இந்த மாதிரியான சில்மிஷ வேலைகள் பார்க்குறது, இந்த அவங்க கோயிலில் அவங்களே பண்ணி கறி எறிகிறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் அவங்க தான் பார்ப்பாங்க. அவன் வீட்டுக்கு அவனே தீ வைக்கிறது, அவன் பைக்கை அவனே கொளுத்திக்கிறது, அவங்களுக்குள்ளே அடிபடி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது. குறிப்பாக இந்த பாலியல் இதுகள் வந்து அவங்க நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு கைவந்த கலை அது. அப்படி பார்க்கும்போது இதை வந்து நான் வந்து அப்படி தான். இல்லை, ஆளுநர் கூட இதை சொல்றாரு, சென்னைக்கு படிக்க வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இப்போ இருக்குது அப்படிங்கிறாரு. போன வாரம் என்ன சொன்னார் தம்பி, இந்த ஜார்க்கண்ட்லேருந்து வெளி மாநிலங்களில் இருந்து அப்ளை பண்ணியிருக்கோங்கிறவங்ககிட்ட போன வாரம் இதே அவர் தானே அவர் பேசினார், நீங்கள் கவனிச்சிங்களா? இதே ஆளுநர் ரவி தான் பெண் பிள்ளைகளுக்கு, மாணவிகளுக்கு ரொம்ப பாதுகாப்பான மாநிலம், குறிப்பாக சென்னை ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது, நீங்கள் இங்கே வந்து படிங்க சொன்னாரா இல்லையா? அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே டைவ் அடிக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனநிலை சோதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார். ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருக்கார் அவர். ஒரு நேரம் ஒன்று பேசுகிறாரு, ஒரு நேரம் இன்னொன்று பேசுகிறாரு. இந்த மாதிரி ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. நம்ம அவரை வந்து அவர் செமி ஐபிஎஸ் கிடையாது, ஃபுல் ஐபிஎஸ் வேறு. அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம்ங்கிற மாதிரிலாம் நடந்துக்கிறாருன்னா ஏதோ ஒரு ப்ரெஷருக்கு இடையில் அவர் உண்மையும் பேச முடியாமல் மாறி 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 வந்துட்டுருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய உளவியல் ரீதியாக அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு, முதல்வருக்கு வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு நல்ல கருத்து சொன்னால் கூட ஏற்றுக்க முடியாத நிலையில தான் தமிழ்நாடு அரசு இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த காந்திக்கு அஞ்சலி செலுத்தும் பொழுது அது அங்கே வேண்டாம், காந்தி மண்டபம் இருக்குது அங்கே செலுத்துங்க அப்படின்னு சொன்னால், இந்த திராவிட சித்தாந்தம் எப்படி காந்தியை இழிவுபடுத்துச்சோ அதே நிலை தான் இப்போ தமிழ்நாட்டில் காந்தியை இழிவுபடுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு தேச தந்தையை எப்படி நடத்தலாமா அப்படின்னு. காந்தியை இழிவுபடுத்தினது யார்? காந்தியை துப்பாக்கியால் சுட்டது யார்? இந்த நம்ம தமிழில் ஒரு நல்ல ஒரு பழமொழி உண்டு, சாத்தான் வேதம் ஓதுது. அப்போ ரவி காந்தி புகழ் பாடுவதும் சாத்தான் வேதம் ஓதுவதும் உண்டு. இப்பவும் எம்பியாக இருக்கிற ஒரு அம்மா துப்பாக்கி எடுத்து காந்தியினுடைய படத்தை, நிற்கிற படத்தை சுட்டு அதிலிருந்து ரத்தம் வர மாதிரி வீடியோ வந்துச்சா வரலையா? எத்தனை தலைவர்கள் இப்பவும் வந்து நீங்கள் வந்து கோட் சேவுக்கு விழா எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன திரும்ப காந்தியை பற்றி பேசுகிறோம்? நாங்கள் எங்கள் தலைவர்கள் ஒரு நாளும் வந்து காந்தியை இழிவுபடுத்தி பேசுதில்லை. கருத்து மாறுபாடு இருந்திருக்கலாம். இந்துத்துவத்தை பற்றி அவர் பேசுகிற கருத்துக்களில் எங்களுக்கு மாறுபாடு இருக்கிறது, விமர்சிக்கிறோம். அதே காந்தி இறந்த பொழுது எங்கள் ஐயா பெரியார் மிக தெளிவாக சொன்னார், இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயர் வையுங்கள். யாராவது சொன்னாங்களா? இவங்க முன்னோர்கள் வீர சாவர்கர்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த புல்புல் பறவையா அதில் வர்றவர் இருக்காரே, அவர்லேருந்து ஆரம்பித்து ஹெட்கேவர் வழியாக மூஞ்சே வரைக்கும், அதுக்கு பிறகு அவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிலிருந்து, அத்வானியிலிருந்து இன்றைய மோடி வரைக்கும் யாராவது காந்திக்கு புகழ் மாலை சூடியிருக்காங்களா? எங்களுக்கு நீங்கள் பாடம் சொல்லி தருவதா? ரவி, இது ரொம்ப அதிகமாக முடியுங்கிறேன். ஆளுநர் ரவிகிட்ட நீங்கள் கொஞ்சம் உங்களை அப்பப்போ நம்ம யார் அப்படிங்கிறத கொஞ்சம் அவர் பார்த்துக்கிட்டு பேசணும். சும்மா ஏதோ பெரிய தேசப்பிதா மீது அக்கறை உள்ளவங்க மாதிரியும் நல்லா இருக்காது. அதாவது அவர் ஒரு ஆளுநருங்கிற ஒரு பதவியில் இருக்காரேன்னு பார்க்குறேன். இல்லை சில வார்த்தைகளை சொல்லி விட்டுறலாம். சொல்லுங்கள். இப்போ முதல்வர் வந்து தொடர்ச்சியாக சொல்வது மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாரு, 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும்னு ரொம்ப உறுதியோடு சொல்கிறாரு. அது சாத்தியம்னு பார்க்குறீங்க? ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகப்படியான இடங்கள்ல இருக்குது, போராட்டங்கள் நடக்குது. திமுக கூட்டணி கட்சிகளே திமுகக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை எதிராக நிற்கிறாங்க. கூட்டணிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது எப்படி மீண்டும் ஆட்சிக்கு இல்லை? அதாவது கூட்டணிக்குள் பிரச்சனை கிடையாது. அது நீங்கள் இல்லை, முன்பை விட கூட்டணி கட்சிகள் அதிகமாக எதிர்க்கிறாங்க. என்னென்னா, சில இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் பொழுது ரைட், அவங்க கருத்தை சொல்லித்தாங்கணும். அவங்க நம்ம கூட கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து வாய் மூடிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க அரசியல் நடத்தணும். அதுக்காக தான் அரசியல் இயக்கம். தனித்தனியாக அவங்க இப்போ கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு ஏரியா இருக்குது, தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் வந்து அவங்க கொஞ்சம் ஆழமாக சில விஷயங்களை, அதாவது நம்ம பார்க்குறத விட கூட கொஞ்சம் ஆழமாக பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து பட்டியலின மக்கள் அல்லது ஒரு அப்ரஸ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லி வரும்போது அண்ணன் திருமாவை நோக்கி கேள்விகள் போகும். அவர் அதுக்கு ஒரு இது கொடுக்குற சூழ்நிலை. நம்ம பொது வெளியிலிருந்து பார்ப்பதற்கும் இந்த மாதிரியாக சில இடங்களில் வரும் பொழுது அவர்கள் கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து கூட்டணிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் சின்ன
பிரச்சனைகள் இருக்கிற போது அதை சுட்டி காட்டுகிற உரிமை நட்புரிமை கட்சிகளுக்கு உண்டு. அதை அவங்க செய்கிறாங்க. ரைட், தவறு இல்லை. இப்போ இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. கொடி கட்டிட்டு கருப்பு சிவப்பு கொடி கட்டியிருக்கிறான். அப்புறமா தான் போலீஸ் பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது அவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அவன் இந்த மாதிரி ஆளுங்கட்சி கொடியை கட்டிக்கிட்டால் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு கட்டியிருக்கான் அப்படிங்கிறது தகவல் தெளிவாக தெரியுது. இப்போ அது வரைக்கும் இவங்க கருத்து சொல்லாமல் இருக்க முடியாது. பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாம் ஆட்சியில் இருக்கிறோம், நம்ம உண்மையை தெரிஞ்சு பேசணுங்கிறதுக்காக பொறுமையாக இருக்கலாம். அவங்க அப்படி இல்லை. ஸோ ஒரு கருத்தை அவங்க சொல்லலாம் இந்த மாதிரி அவங்க. ஆனால் அதுக்காக இந்த நிகழ்வை திமுக நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால், ரைட், இந்த நிகழ்வை மூடி மறைத்தால் அவங்க சண்டை போடுறதுல நியாயம். பல விஷயங்கள்ல மூடி மறைக்கிறாங்க தானே அண்ணாமலை சொல்றாரு. அந்தானி செட்டி விவகாரத்தில் ஞானசேகரன் யார்கிட்ட பேசினாருங்கிற மொத்த லிஸ்ட்டும் என்கிட்ட இருக்கு. காவல்துறை நீங்க வெளியிடுறீங்களா இல்லைன்னா நானே வெளியிடட்டுமான்னு கேட்குறாரு. இத்தனை நாள் எதுக்கு தூங்கிட்டு இருக்காரு? சாட்டை எடுத்து அடிக்கும் போதே விட்டுருக்கலாமா? அதை கேட்குறேன் நான். அவர் கையில் இருக்குன்னா அதை சாட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி இது பெரிய சாட்டையாச்சே, தூக்கி விட்டுருக்கலாமே. ரைட். இன்னொன்று உங்களுக்கு புரியுதா? யார் அந்த சார் அப்படின்னு யாரை பார்த்து கேள்வி கேட்டோமோ அவருக்கும் இந்த சாருக்கும் இப்போ தொடர்பு இருக்குது. இல்லைன்னா அவர் யார்கிட்ட பேசினாருன்னு இவருக்கு எப்படி தெரியும்? ரைட். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த நாடகம் ஆடப்படுகிறதோ அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் எங்கள் அப்பன் குதிலுக்குள்ளே இல்லைன்னு அண்ணாமலையாக மாட்டுறது. பல நேரங்களில் மாட்டியிருக்காரு, இப்போ வசமாக மாட்டியிருக்காரு. ரைட். நான் இன்னொன்று கேட்குறேன். நீங்கள் ஒன்றிய அரசு தானே, அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்தது உங்களால் தானே வெளியே வந்துச்சு. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. தேசிய இன்ஃபர்மேஷன் இதில் என்ஐசியில் அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது அதை அப்லோட் பண்ணும்போது லீக் ஆயிடுச்சு. அதுவே எனக்கு டவுட். அது லீக் ஆகுது, அண்ணாமலை வெளியிடுறாரு, எப்படி நடக்குது? ஒரு தேசிய முகமை, ஒரு ஏஜென்சி, நேஷனல் ஏஜென்சி, அது லீக் பண்ணுது. லீக் பண்ண உடனே எடுத்து அண்ணாமலை வெளியே விடுறாரு. இது எப்படி நடக்குது? இதை சாதாரணமாக கடந்து போக முடியுதா? ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்சிக்கு ஒரு கெட்ட பெயரை உண்டாக்குறதுக்கு வேண்டிய வேலைகள் இது போன்று அவர்களுடைய வழக்கமான பாணி அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னொன்றும் கேட்கிறேன், அண்ணாமலை நீதிமன்றம் இழுக்கணுமா இல்லையா? எத்தனை சுயமோட்டா எடுக்கிறாங்க நீதியரசர்கள், நான் பாராட்டுறேன். நீதிமான்கள், நீதியரசர்களை நான் பாராட்டுறேன். இது உங்களுக்கு தெரியலையா? இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் கையில் நாங்கள் யார்கிட்ட பேசினோம்னு தெரியுதுன்னா சமன் பண்ணணும்ல. இங்கே வையா ராஜா, ஆட்டோ ராஜா, ஓடியா, கையில் வச்சிருக்கிய குடுன்னு கேட்கணுமா இல்லையா? ஏன் நீதிமன்றம் வாய மூடிக்கிட்டு இருக்கு? அப்போ இங்கே தமிழ்நாட்டை சுற்றி ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய ஜனநாயக அமைப்புகள், இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் உட்பட இப்படி ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் சொல்லுகிறேன், உளவுத்துறை கொஞ்சம் அதிகமாக இவர்களை கவனிக்க வேண்டும். தாவேகா கட்சித் தலைவர் விஜய் சொல்றாரு, இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்றாரு, 2026 தாவேகா ஆட்சி அமைப்பது உறுதி அப்படிங்கிறாரு. அது இப்போ விசிகால இருந்து அந்த துணை பொதுச் செயலாளர் இருந்த ஆதவ் அர்ஜுனா இப்போ தாவேக்கால இணைகிறாரு. அதிமுகவில் இருந்த நிர்மல் குமார் தாவேக்கால இணைகிறாரு. தொடர்ச்சியாக விஜய் வலிமையாகிட்டே வர்றாரு. திமுகவை எதிர்ப்பதில் வலிமை காட்டுறாரு. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ஏற்புடையதாக இருக்குன்னு ஒரு கருத்து இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? 2025 அவர் மாவட்ட செயலாளர்லாம் போட்டு முடிச்சிருவாரா? இப்போ எத்தனை போட்டிருக்காரு? போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. தம்பி, ஒரு கட்சி அடுத்த வருஷம் தேர்தலை சந்திக்கணும். ரைட். இன்னும் மாவட்ட செயலாளர் போடுறதுக்கே கட்சி அறிவித்து மாநாடு நடத்தி 2024 நடத்திட்டாரா? அதுக்கு பிறகு இத்தனை மாதம் ஆயிருக்கு. இன்னும் அவரால் மாவட்ட செயலாளர் அந்த நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 122 மாவட்டமாக வச்சுருக்கிறாராம். ஒரு 122 பேரை கையில் இல்லாமல் களத்தில் இறங்கின ஒரு தலைவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இருக்கலாம், டைம் எடுக்கலாம், ஒரு நியாயம் வேண்டாமா? நான் ஆட்சியை பிடிச்சிருவோம்னு சொன்னால் சிரிப்போம். வேற அதாவது என்ன பண்ணுறது? இதுவும் தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கணும்னு ஒரு விதி இருக்கிறது. பல்வேறு கட்சிகள் முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் போய் இணைகிறாங்களே. தம்பி, இது நான் ஒன்று இருக்குது. இங்கே நிறைய பேருக்கு, பல பேருக்கு அவங்களுக்கு பணம் இருக்குது, காசு பணம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும். அதை அவங்க முதல்ல சேர்ந்த ஒரு கட்சியில் அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் இல்லைன்னா ஒரு அங்கீகாரத்தை தேடி போவாங்க. அதனால் ஒரு இயக்கம் வலிமை பெற்றுவிடும் அப்படின்னு நான் நம்பலை. தத்துவார்த்தமும் தலைவனின் உழைப்பும் இல்லாமல்
எந்த இயக்கமும் இங்கு வெற்றி பெற முடியாது அன்லெஸ் அதர்வைஸ். ராஜீவ்காந்தி இறந்து போனார், இந்திரா காந்தி அம்மா தவறி போனாங்க, எம்ஜிஆர் போய் அமெரிக்காவில் படுத்துட்டாரு. இந்த மாதிரியான சூழல்களில் மக்கள் தத்துவமோ தலைவனோ பார்க்க மாட்டாங்க. ஓகே, மற்ற இப்போ அந்த 96 ஜெயலலிதா நடத்தின ஊழல், அந்த படோடாபா கல்யாணம், இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நேரங்களில் மக்கள் வாக்களிச்சிருவாங்க, எதை பற்றியும் கவலைப்படுவாங்க. மீதி நேரங்களில் அவங்க யார் என்ன, இந்த சமூகத்துக்கு அவங்க ஆற்றி இருக்கிற பங்கு என்ன, இதெல்லாம் பார்க்காம கண்ணு மூடிட்டுலாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. இருப்பாங்க. விஜய் ஒரு நடிகர், நம்ம மறக்கிறது. அவருக்குன்னு ஒரு பிரபலம் இருக்குது. இன்றைக்கு இப்போ ஆதவர்ஜுனா அரசியல் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு முக்கிய புள்ளி அப்படிங்கிறாங்க. திமுக வேலை பார்த்தவர். இன்னொரு இடத்துல இப்போ ஐடி பிரிவில் ஐடி அந்த டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்கான நிர்மல்குமார் போகிறாரு. இது விஜய்க்கு மேலும் ஒரு வலிமை தானே இருக்கலாம்பா. ஆனால் ஒன்று சொல்கிறேன் தம்பி, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை மட்டும் நம்பி ஜெயிச்ச ஒரு தலைவனை எனக்கு காட்டு. திமுகவுக்கு வேலை பார்த்தார்ல, திமுக வெற்றி. தம்பி நான் சொல்கிறது என்னென்னா, சரி திமுகவுக்கு அப்பமும் வேலை பார்த்தவங்க இருந்தாங்கல்ல, அப்போ மட்டும் ஏன் தோத்துச்சு கேட்குறேன். நாங்கள் ஜெயிக்கும் போது மட்டும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை சொல்லுவீங்க, நாங்கள் தோக்கும் போதெல்லாம் விட்டுருவீங்களான்னு கேட்குறேன். எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தொடர்ந்து வெற்றி காமிச்சிருக்கிறார்? பிரசாந்த் கிஷோர் கிளிஸ்டரா? ஒன்று தம்பி, நீ ஊருக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி சொன்னேல்ல, இன்னைக்கு அவருடைய கட்சி பீகாரில் என்ன நிலைமையில் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தார்ல சாகர வரைக்கும், எத்தனை பேர் துடிச்சான்? அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி, ரைட்? அது பெரிய தத்துவத்தை எல்லாம் இங்கே உருவாக்கிறது. மக்களினுடைய மனநிலை ஒன்றை நோக்கி இருக்கும்போது அதை கொஞ்சம் புஷ் பண்ணலாம், அவ்வளோதான். அதாவது ஒரு வண்டி ஏற்றத்தில் ஏறும்போது பின்னாடி வர்ற வண்டி கொஞ்சம் புஷ் பண்ணி விடுற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணலாமே தவிர, மக்களினுடைய சிந்தனையை மொத்தமாக மடைமாற்றியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எனக்கு தெரியும் தம்பி. பிரசாந்த் கிஷோர்லேருந்து ஆரம்பித்து, அவர் கொள்வாட்டிலேருந்து ஆரம்பித்து வரிசையாக இந்த 5 பேரும் ஒரு தேர்தலுக்கு அடுத்த தேர்தல் அவங்களால சக்ஸஸ் காட்ட முடியல. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இதில் எல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது, ரைட்? என் கட்சிக்காரனுக்கு தெரியாத பெரிய தத்துவமும், என் கட்சிக்காரனுக்கு களத்தில் தெரியாத உண்மையும் இவங்களுக்கு தெரிஞ்சிரும்னு நாங்கள் நம்பினோம்னா எப்படி உருப்படுவோம்? ஆனால் தேவை இருக்குது. எதுக்கு தேவை இருக்குன்னா, சில விஷயங்களை இப்படி சொன்னால் மக்கள்கிட்ட போகும். சமூக ஊடகத்தில் அவங்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்களை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரப்படுத்துறதுல அவங்களுடைய டெக்னிக் தேவைப்படுது. நான் மறுக்கலை. ஒன்றிய அரசு பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றைக்கு தொடங்கியிருக்கு. கடந்த முறையே அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணித்ததாக சொன்னாங்க. இந்த முறையும் தமிழ்நாடு புறக்கணிக்க வாய்ப்பு இருப்பதாகவே தகவல் இருக்குது. 8வது முறையாக பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறாரு. இது எப்படி இந்த பட்ஜெட்டை நீங்கள் பார்க்குறீங்க? 8வது முறை தாக்கல் செய்கிற நிர்மலா சீதாராமனுக்கு வாழ்த்துக்கள், அதில் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதாவது எங்கள் திருநெல்வேலி பாசையில் சொல்கிறேன், ஆத்தா இந்த முறையாவது தமிழ்நாட்டை பாராத்தா, ரைட்? ஏம்னா குறைஞ்சபட்சம் அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்லாமல் ஆக்கின மாதிரி ஆக்கிறாதீங்க, ரைட்? இந்த முறை தமிழ்நாட்டை கொஞ்சம் பாருங்கள், எங்களுக்கு உரிய பங்களிப்பை தாங்க. நம்ம ஒன்றும் அதிகமாக கேட்கல. நீங்கள் தமிழ்நாட்டில் படித்தீர்கள், சொல்ல போனால் நானும் தமிழச்சி தான் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள். இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, சரி. இந்த முறை பட்ஜெட்டில் கொஞ்சம் காட்டுங்காத்தா அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி சார். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் லிபர்ட்டி ஊடக நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.